உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வேளாண்மை தொழிலில் சமீப காலத்தில் கலப்பு பண்ணையம் நல்லதொரு லாபம் தருகிறது என்பது பல உழவர்களின் அனுபவ உண்மை. ஆனால் நாங்கள் சமீபத்தில் சந்தித்த விவசாயி திரு சிவஞானம் அவர்கள் தான் சாகுபடி செய்த நெல் பயிரில் கிடைத்த வருவாயை விட தற்பொழுது இவர் செய்யும் நன்னீர் இறால் வளர்ப்பு இவருக்கு நல்ல வருமானம் தருகிறது என்று கூறுகிறார். மேலும் இறால் வளர்க்கும் குட்டையிலேயே மீன்கள் வளர்த்து கூடுதல் லாபம் பெற முடியும் என்ற தன் அனுபவத்தையும் கூறுகிறார். பாருங்கள். 16 வருஷமாக நான் இந்த நன்னீர் இறால் மற்றும் மீன் பண்ணை வச்சு நல்ல முறையில் நடத்தி லாபகரமாக இந்த தொழிலை நடத்தி வரேன். எங்களுடைய பூர்வீக தொழில் வந்து விவசாயம். அவங்க தாத்தா அப்பா வச்ச தொழிலாம் விவசாயம். அது பிரகாரம் நானும் வந்து விவசாயம் தான் பண்ணேன். கடந்த 2004 2003க்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக வறட்சியால் எங்கள் பகுதியில் உள்ள நிலப்பகுதி கிரவுண்டு பூமி மட்டத்துக்கு கீழே தண்ணியெலாம் வந்து உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. அதனால் 3 பாகம் வச்சிருந்த இடத்துல 2 பாகம் ஆச்சு, 2 பாகம் வந்து 1 பாகம் ஆச்சு. காலப்போக்கில் அந்த 1 பாகத்து கூட மழையை நம்பி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் அந்த 1 பாகம் செச்சுக்கின்னு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக எல்லாம் வழிநடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலப்போக்கில் இந்த நம்ம குடும்பத்தை வழிநடத்தி எப்படி ஏதாவது லாபகரமாக ஒரு தொழில் செய்யணுமே, மாட்டு தொழில்ன்றதுக்காக யோசனை பண்ணிடுறதால என்னுடைய இந்த தொழில் குருன்னு சொல்லலாம். அவர் இந்த தொழிலுக்கு எனக்கு ஊக்குவிச்சவர் சென்னையில் டாக்டர் சமரசம் வந்து நீலாங்கரில் இருக்கார். அவர் வந்து இந்த எங்கள் ஊர் பகுதியில் ஒரு 30 ஏக்கர் பண்ணை எடுத்து லீஸுக்கு அவர் டைகர் யாராக பண்ணியிருந்தார். அவருடைய பண்ணையில் நான் டிராக்டர் ஓட்டுறதுக்காக சேர்ந்து அவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்ச போது அவர் வந்து என் பேர் உள்ள அன்பால் இந்த தொழிலில் வந்து நீ வந்து இவ்வளோ விவசாயம் பண்ணி இவ்வளோ கடன் கட்சமாக இல்லை லாபகரமாக இல்லைன்றிய, நீ ஏன் இந்த தொழிலில் வந்து நீ உங்கள் நல்ல தண்ணியில் உங்கள் உண்ணாண்டுற நிலத்துக்கும் உண்ணாண்டுற தண்ணிலையுமே நல்ல வந்து ஒரு நன்னீரில் வளரக்கூடிய இறால் மீன் இருக்குதே, அது செய்யலாமேன்னு சொல்லி எனக்கு அவர் ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா கொடுத்தது பேரில் நான் எங்கள் வீட்டில் வந்து என்ன ஐடியா சொல்லி இந்த மாதிரி நல்ல நம்ம விளைச்சல் நிலத்துலேயே ஒரு ஏக்கரில் குட்டை போட்டு நல்ல தண்ணி மீனும் இறால் வளர்க்கலான்னு சொல்கிறாங்க, லாபகரமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்டில் யாருமே அதை ஒத்துக்கலை. உடனே சரின்ட்டு என்னுடைய தீராத அவர் சொன்ன ஒரு முயற்சியும் என்னுடைய தீராத ஒரு இந்த தொழில் மேலே உள்ள ஒரு ஆசையின் காரணமாக எப்படினாலும் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து டேங்க்கில் முதல்ல ஒரு அரை ஏக்கரில் இந்த ஒரு 10,000 சீடு எடுத்தாந்து போட்டு இந்த தொழிலை ஃபஸ்ட்டு 1995 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு 5 மாதம் வளர்த்து 6வது மாதம் பிடிக்கும்போது அந்த ஒரு 90 சென்ட் உள்ள பஞ்சாயத்து டேங்க்கில் ஒரு 10,000 ரூபா முதல் மாதம், அதாவது செலவினங்கள்லாம் போக 5,000 ரூபா கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த நன்னீர் இறால் மாதம் ஒரு ட்ரிப்பு விட்டு 5 மாதம் வளர்த்துட்டாக்க அதுக்கப்புறம் மாதம் தொடர்ந்து பிடிக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி, அதனால இது ஒரு தரம். அதனால் அந்த வெரைட்டியை வந்து வளர்க்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி 2 முறை 3 முறை ஆசை பண்ண சொல்லி என்னுடைய வீட்டில் எனக்கு நம்ம நிலத்தில் போடலான்னு சொன்னவங்களே அந்த தொழிலை ஐயோ நீ தாராளமாக போடு, இது பரவாயில்லையே நல்லா இருக்குது, லாபகரமாக மாதம் 5,000 வருது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு உற்சாகம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய இடத்துல 97 இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண 1 ஏக்கரில் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 3 மாதம் நல்லபடியாக வளர்த்து 4வது மாதத்துலேருந்து 5 மாதம் 150 நாள் பிறகு ஆர்வஸ் பண்ணேன். மாதம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஏக்கரில் போட்டேன். மாதம் ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபா வந்து மொத்தமாக கிடைக்கும். அதில் இன்புட்டு செலவினங்கள்னு ஒரு பாதி அளவுக்கு ஒரு 10,000 ரூபா அளவுக்கு செலவாயிடும். அந்த 10,000 ரூபாயில் மீதி 10,000 ரூபா நமக்கு நிகரமாக நிற்கும். ஸோ ஒரு 1.5 ஏக்கரில் நமக்கு ஒரு 10,000 ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுக்க. அதனால் வந்து விவசாயத்தில் அப்போ ஒரு போகம் விவசாயம் பண்ணும்போது
20 மூட்டை நெல் ஆகும் இங்கே அதிகப்படியாக ஆனாக்கா அதில் 10 மூட்டை செலவினங்கள் ஆகிடும். அந்த 10 மூட்டை 20 மூட்டை அறுக்கிறதுக்கே இயற்கையினுடைய சூழ்நிலை, பூச்சி, மழை, வெள்ளம், இயற்கையினுடைய சீற்றத்தால் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு பிறகு தான் அந்த 20 மூட்டையோட கிடைக்கும். இவ்வளவு இயற்கை இடர்பாடுகளையும் கழித்து நமக்கு கிடைக்கிறது ஒரு 20 மூட்டை கிடைச்சிதுனாக்கா அந்த 20 மூட்டையில் 10 மூட்டை செலவினங்கள் ஆகிடும். போனால் 10 மூட்டை மிச்சம் மீறும். அந்த 10 மூட்டை ரூபா நெல் விலை விற்றுது. 10 மூட்டையினுடைய விலை வந்து 4000 ரூபாயிலேருந்து 4500 ரேட்டு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்குலாம் 4500 ஒரு ஏக்கரில் பார்த்துட்டு இப்போ இந்த குட்டை போட்ட பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 கிடைச்சி அதில் செலவினங்கள் 5000 போனாக்கா 5000 லாபம் வர மாதிரியா இருந்து. அப்போ அந்த நேரத்துக்கும் விவசாயத்துக்கும் நன்னீர் மீன் இறால் மீன் வளர்ப்புக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விவசாயத்தை காட்டில் 12 மடங்கு லாபமாக தெரிஞ்சுது அந்த நேரத்தில். அதனால் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய இந்த வருமானத்தை கணக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்த பிறகு அவங்களே வந்து நம்ம தாராளமாக வந்து அடுத்து குட்டை இன்னொரு ஏக்கர் குட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஏக்கரும் போடலாம் அப்படின்னு ஊக்கம் கொடுத்தாங்க.